வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக அருட்தந்தை அவர்கள் பல சமயங்களில் அன்பர்களுக்கு அவர்களுடைய கேள்விகளுக்கும் அவர்களுடைய சந்தேகங்களுக்கும் மிக அருமையாக பதிலளித்து வந்திருக்காங்க. அப்படி அவர்கள் அளித்த அந்த அனைத்து கேள்வி பதில்கள் அனைத்தையும் மூத்த முதுநிலை பேராசிரியர் MK தாமோதரன் ஐயா அவர்கள் தொகுத்து புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. அதிலிருந்து நாம் ஒரு சில கேள்விகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்று ஒரு கேள்வி பதிலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கேள்வி: அருட்தந்தை அவர்களே, முதல் மனிதனிலிருந்து தொடர்ந்து வரும் மனிதர்களின் முடிவு என்ன அப்படின்னு இருக்குது. இதுக்கு அருட்தந்தை அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. இறைவன் என்பவன் எல்லாமாகவும் வந்துள்ளான், அவனே நானாகவும் இருக்கின்றான் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அவனோடு நம்முடைய அறிவை இணைத்து தூய்மை செய்து பதிவுகளிலிருந்து விடுதலை பெற்று உயிர் உணர்ந்து வானவனாகி பிறகு தானே அவனாக மாறி தானவனாகி இறைநிலை அடைவதே மனிதர்களின் முடிவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதில் மிக சுருக்கமான ஒரு பதிலாக இருந்தாலும் கூட இதில் நம்ம பார்த்தோன்னா அருட்தந்தை அவர்களுடைய இந்த பதிலில் இருவேறு உயர்ந்த தத்துவத்தை வச்சுருக்காங்க. முதலாவது, இறைவனே நானாக இருக்கக்கூடிய நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் இதில் இருக்குது. அதாவது இறைவனே நானாக என்னிடம் அறிவாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒன்றை தான் தன்னை அறிதல் அப்படிங்கிற தத்துவமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் அருட்தந்தையர்கள் சொல்லுவாங்க, மற்றவங்களை நாம் பார்க்குறது புறக்கண் மூலம், நம்மையே நாம் பார்க்குறது அகக்கண் மூலமாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது நான் யாருன்னு பார்த்தோன்னா, நான் உடலா, நான் மனமா, நான் உயிரா, இந்த மாதிரிலாம் நிறையா கேள்விகள் நமக்கு கொடுத்து இறைநிலையை தான் நானாக மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சிறந்த தத்துவத்தை நமக்கு உணர்த்தியிருப்பாங்க. இறைநிலையே பிரபஞ்சமாகவும் மண், மரம், புல், பூண்டு எல்லாமாகவும் மாறுது. எப்படி ஒரு விதை செடி, மரம், தண்டு, இலை, காய், கனி, அப்புறம் மீண்டும் விதைகளாகவே மாறுது. இப்போது இந்த முதல்ல விதைச்ச விதையானது இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அது இல்லை. அப்போ அந்த விதையாக இறைவனை உருவகப்படுத்துகிறோம். முதிர்ந்த மரத்தில் எப்படி மூல விதை இல்லையோ அப்படி இறைவன் இருந்தும் இல்லாமலும் இல்லாமல் இருந்தும் வருகிறான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது அந்த உயர்ந்த இறைநிலையை பற்றின தத்துவம். இப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, முதல்ல நம்ம பற்றி நம்ம அறியணும், நம்முடைய மனதை உணரணும். ஒரு சிறு கதை ஒன்று இதில் நம்ம பார்க்கலாம். குருகுலத்தில் பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது குரு கேட்குறாரு, யாருக்காவது எதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு மாணவன், குருவே, அனைத்தும் அறிந்த இறைவன் நம்மை சோதிக்கிறது ஏன்? கஷ்டங்களை சந்திக்காமல் அவனோட அருளை பெறவே முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அந்த சீடனோட கேள்விக்கு குரு, நல்ல கேள்வி, நாளைக்கு வாங்க பதில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. மறுநாள் மாணவர்கள்லாம் ஆவலோடு வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ மண்ணால் செய்யப்பட்ட 2 ஜாடிகளை அங்கே வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறதுல ஏதேனும் வேறுபாடு தெரியுதா அப்படின்னு சொல்லி குரு கேட்குறாரு. 2 ஜாடியுமே ஒரே இடத்துல தான் தயார் பண்ணப்பட்டிருக்கு, ஒரே கொள்ளளவு கொண்டது தான். ரெண்டுமே பார்க்குறதுக்கு அதில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போது மாணவர்கள் சொல்கிறாங்க, தெரியலை சாமி, என்ன வேறுபாடும் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது குரு சொல்கிறாரு, பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. அப்போ முதல் ஜாடியை கீழே தள்ளி விடுறாரு, அதிலிருந்து தேன் ஓடுது. இப்போ 2வது ஜாடியை தள்ளுறாரு, அதுலேருந்து சாக்கடை நீர் போகுது.
இப்போ குரு சொல்கிறாரு, ஜாடியை நான் வெளியில் தள்ளின உடனே அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதுவே வெளியே வந்துச்சு. இப்போ கீழே தள்ளுற வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. உள்ளே இருந்தது உங்களுக்கு தெரியாது. இப்போ உள்ளே இருந்த பொருளில் உள்ள வித்தியாசம் கொட்டுனதுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இறைவன் நமக்கு தரக்கூடிய சோதனைகளும் இப்படித்தான். நாம் சோதனைகளை சந்திக்கிற வரைக்கும் சகஜமாக நல்லவங்களாக தான் எல்லாருமே தெரியும். ஆனால் அந்த சோதனைகளை சந்திக்கும் போது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய உண்மையான குணம் வெளியே வருது. நம்முடைய உண்மையான எண்ணங்களும் நம்முடைய மனப்பான்மையும் அப்போ தான் வெளியே வருது. இப்போ நம்முடைய உண்மையான குணத்தை சோதனை பண்ணி பார்க்கத்தான் இறைவன் பரீட்சை வைக்கிறான். நமக்குள்ளே இருக்கிறது சந்தனமா சாக்கடையா அப்படின்னு நாம் அறியறதுக்கு தான் இந்த விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்மை நாமே அறிந்து கொண்டால் தான் நம்ம திருத்தி கொள்ள முடியும். நம்ம தெரிந்து கொள்ள முடியலைன்னா நம்முடைய தவறுகளை எப்படி நாம் திருத்தி கொள்ள முடியும்? அப்போ அப்படி ஒரு வாய்ப்பே நமக்கு கிடைக்காம போயிடும். இப்படி நம்மை பற்றி நாமே தெரிந்து நான் யார் அப்படிங்கிறதையும் உணரக்கூடிய ஒரு உயர்ந்த சிந்தனை தான் நான் யார் தத்துவம். இப்படி இறைநிலையை உணர்ந்து அதனோட நாம் நம்மை இணைத்து தூய்மை செய்து பதிவுகளிலிருந்து விடுதலை பெற்று அதே இந்த பழிச்செயல் பதிவு நீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வினைவிளைவு தத்துவத்தையும் இந்த இடத்துல சாமிஜி நமக்கு சொல்கிறாங்க. வினைப்பதிவை நீக்காமல் வீடு பேறு அடைய முடியாதுன்னு அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க. இப்போ இந்த பழிச்செயல் பதிவுகள் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோன்னா, நான் என்னும் செல்வாக்கு பற்றும் மற்றும் தனது என்னும் பொருள் பற்றும் தன்முனைப்பாம் ஊன் உருவில் உணர்ச்சிகளாய் அருகுணங்கள் உருவாகி எழும் செயல்கள் துன்பம் நல்கும். ஆன்மாவின் இச்செயல்கள் பதிவு பெற்றால் அவையேதான் பழிச்செயல் பதிவு ஆகும். நான் யார் என்றறியாத மயக்கத்தோடு நலமறியா புலன்மயக்கம் மாயையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தான் தனது என்ற பற்றுகளை நீக்கிறதுக்கு மேலும் சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்களை போக்குவதற்கு பிராயச்சித்தம், மேல்பதிவு, முற்றிலும் உணர்ந்து திருந்துதல் அப்படிங்கிற 3 வழிகளில் நம்முடைய பதிவுகளை அனைத்தையும் நாம் போக்க வேண்டும். அப்போதான் நம்ம இறைநிலை உணர முடியும். தவத்தின் மூலமாகவும் நாம் பெற்ற எல்லா பதிவுகளையும் நாம் நீக்கி கொண்டு புதிய பதிவுகள் சேராவண்ணம் நம்மை பார்த்து கொண்டோமானா இறைநிலை அடைவது, நம்முடைய வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்வதும் இறைநிலை அடைவதும் எளிதான ஒரு விஷயம்தான். இப்போது வான் அவனாவதும் தானும் அவனாவதுமான நிலைமை மனிதர்களுக்கு இதற்கு அப்புறம்தான் கிட்டும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்கிறாங்க. அருட்தந்தை அவர்கள் ஒரு அருமையான கவியில் சொல்லுவாங்க, நான் எனினும் நீ எனினும் நிறையறிவில் ஒன்றே, நல்லுயிரில் வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம். ஊன் உணர்வில் இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம். ஏன், எங்கே, எப்போது, எவ்வளவு, எவ்வாறு என்னும் வினாக்கள் ஊடே இழைந்து ஆழ்ந்து செல்ல வானறிவோம். உயிர் விளங்கும் வரை கடந்து நிற்கும் வழி தெரியும், வளம் பெறுவோம், வாழ்வு நிறைவாகும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அருமையான சிந்தனையை இன்று நாம் சிந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.